பொண்ணு கூட அவன் வாழ்ந்தாகணும். இப்ப ஊரையே கூப்பிட்டாச்சே, சொந்தம் பந்தம் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கலன்னா எங்களால உசுரோட வாழ முடியாது. மதனி, இன்னும் 10 நிமிஷத்துல இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ராதா, நீ வா. இருக்கிற நகையெல்லாம் எடுத்து உனக்கு போட்டு விடுற. அந்த மேக்கப் போடுற பொம்பளை வரும்போது வரட்டும். வா வா அன்பு, நீ போ. உன் தம்பி ரெடி பண்ணி கூட்டு வா. போ, வாடி வாடின்னு சொல்றேன். ஈஸ்வரி, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? முகூர்த்தத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு மாங்கல்யம் கழுத்துல ஏறினா இந்த ஊரெல்லாம் என்ன பேசுவாங்க தெரியுமா? மதனி, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இவ கழுத்துல மாங்கல்யம் ஏறலன்னா தான் இந்த ஊர்க்காரங்க பேசுவாங்க. எந்த நேரமா இருந்தா என்ன? கல்யாணம் நடந்தா பத்தாதா? அத புரியாம பேசுறீங்களே. இது ராவு காலம். அதனாலதான் நாங்க முகூர்த்தத்தை அடுத்த ஸ்லாட்ல வாங்கியிருக்கோம். ஆமா, இப்ப பொண்ணு மாப்பிளைய நாங்க கூட்டிட்டு போய் நிறுத்தினாலும் ஐயர் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. ஐயா அன்பு தம்பி, என் பொண்ணு கழுத்துல எப்ப தாலி ஏறுதோ அதுதான் பா எனக்கு முகூர்த்த நேரம். இந்த ராவு காலம் யமகண்டா இதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம் தான். புரியுதா? நீங்க போய் உங்க தம்பி ரெடி பண்ணி கூட்டு வாங்க. போங்க. ஏய், சும்மா நிறுத்து. என்ன பணிஞ்சு போனா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டே போற. யார் மேல மேல பேசுற சொல்றேன்ல. சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க. யாராவது ராகு காலத்துல கல்யாணம் பண்ணுவாங்களா? உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் பையனோட வாழ்க்கையை பத்தி கவலை இருக்கு. அவன் இவ கூட சந்தோஷமா வாழணும், காலகாலத்துக்கும் வாழணும். ராகு காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழ்க்கை முழுக்க என்ன பதறிக்கிட்டே இருக்க சொல்றியா? மதனி, நீங்க என் நிலைமைய கொஞ்சம். என்ன உன் நிலைமை? என் பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். இது ஒரு பெரிய குத்தமா உனக்கு? இத்தனை நாள் அவகிட்ட பேசாமலையா இருந்தா? ஏதோ எதிர்ச்சியா பாத்துருக்காங்க, பேசி இருக்காங்க. வேற என்ன பண்ணிட்டான் அவன்? பேசிட்டு தானே இருந்தான் அவன். இதுல என்ன தப்பு இருக்கு? மதனி, நீங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பாத்துருந்தீங்கன்னா. இருக்கட்டுமே. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்க. 7-8 மாசம் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது எதிர்ச்சியா சந்திச்சுக்கிட்டா பேசதான் செய்வாங்க. அதனால உன்னுடைய அவசரத்துக்காக என்னோட பையன் கல்யாணத்தை கண்ட நேரத்துல எல்லாம் நடத்த முடியாது சொல்லிட்டேன். வேணாம் மதனி, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மதனி. நீங்க வாய் மூடுறியா? ஏய் ராதா, என்னடி என்ன பார்த்து கத்துற? பின்ன மட்டும் மரியாதை வேணாம். அத்தை வயசு என்ன, உன் வயசு என்ன? அவங்க முன்னாடி நீ உன் பாட்டுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்குறது. என் மாமியார் கிட்ட நீ மரியாதை இல்லாம பேசுறத பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பைத்தியக்காரி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி உன் அம்மா பேசிக்கிட்டு இருக்க. அது பாத்துக்க என் புகுந்த வீட்டுல ஆள் இருக்காங்க. என் அத்தை என்ன ராஜாத்தி மாதிரி பாத்துப்பாங்க. இதோ பாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம். அவங்க வெற்றி கிட்ட வாங்கின சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் வெற்றி என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கான். இல்லன்னு வெய்ய கையில தாலியோட நீ என்ன சொல்லுவியே, ஊரே என்ன பைத்தியம்னு வெற்றி பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சிட்டு இருப்ப. புரியுதா உனக்கு? ஏண்டி ராதா, நீ ஏன் உன் அம்மாவை இப்படி எல்லாம் பேசலாமா? பேசுதாம ஆகணும். நீ பாட்டுக்கு நான் வாழ போறவங்க வீட்டுக்காரங்க முன்னாடி இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தா நான் சும்மா இருக்கணும்னு நினைச்சியா? போதும். எது நல்லது எது கெட்டதுன்னு அத்தைக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் அவங்க நல்லா பாத்துப்பாங்க. தயவு செஞ்சு நீ ஏதாவது மேல பண்ணி என் கல்யாணத்துல குழப்பத்தை பண்ணிடாதம்மா. வேணாண்டி, அம்மா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுதுரி. ஏதோ இங்க சரியில்லைன்னு கவுளி இங்க அடிச்சுக்குதுரி. அம்மா பேச்ச கேள்வி, அம்மா சொல்றத கேளு. மா, பொண்ணு பெத்தவளா லட்சணமா அத்தை சொல்றத நீ முதல்ல கேளு. உன் பதட்டத்துக்காகலாம் ராவு காலத்துல தாலி கட்டி என்னால வாழ முடியாதுமா. உள்ள போய் கல்யாண வேலையை பாரு. இன்னும் 1.5 மணி நேரம் தானே, நிமிஷமா ஓடி போயிடும். போ, போய் வேலையை பாரு. போ. பெத்த தாயோட பேச்ச கடைசி வரைக்கும் நீ கேட்க போறதே இல்லல்ல. நல்லது எவ்வளவு வேணாலும் கேப்பமா, ஆனா கெட்டதை நான் கேட்கவே மாட்டேன். நீ முதல்ல கிளம்பு. போமா. என்னடி விரட்ட? உன் நல்லதுக்காக பேசினா என்ன பேசி விரட்ட? சித்தி, என்ன அனுபவிக்க போறியோ தெரியல. எங்க அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு இது போதுமா.
என் மகன் மேல என்ன மாதிரி நீ பெரிய நம்பிக்கை வச்சிருக்க. என்னுடைய மரியாதைக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிற. உன்னை பார்க்க பார்க்க என் நெஞ்சு ரொம்ப குளிர்ந்து போச்சு. நீ வெற்றி கூட தீர்காயுசா வாழ்ந்தா போதும். நந்தினி, அத்தை வா. சித்ரா, அத்தை, 2 பேரும் ராதாவை கூட்டிட்டு போங்க. சரிங்க அத்தை. வா ராதா, சீக்கிரம் வா. டேய் கலை, அன்பு, 2 பேரும் போய் வேலையை பாருங்க போங்க. டேய் வாடா. அண்ணே அந்த இதெல்லாம் வந்துருச்சா? எதெல்லாம்டா? ஏங்க, உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எப்போ சொல்லிட்டேனே. ஆனா எதுவுமே உன் காதலே ஏறலையே. இப்போ முகூர்த்த நேரம் நெருங்க போது, கோயிலுக்கும் வந்தாச்சு. இதுக்கு மேல நான் சொல்றதையா கேட்க போறேன்? ஆனா அந்த ஈஸ்வரி ரொம்ப பொல்லாதவ. இப்ப வேணா அடங்கி போவா, எப்போ இப்படியே இருக்க மாட்டா. பாத்துக்க. பாபி உள்ள போலாம். எங்க போனா? சரி ராதா, நான் வரேன். போங்க. அட வெற்றி, அபி வா. டேய் மச்சான், என்னடா இது? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு தனியா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. நான் உன்னை தேடி கோயில் ஃபுல்லா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். என்ன தேடியா? எதுக்குடா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்டா. உன்னோட உட்பி, அதான் அந்த ஆட்டோ ராணி, அந்த ரவுடி பேபி எங்கடா? தரலடா சக்தி, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் இங்கதான் இருக்கேன். எதுக்கு இப்ப நீங்க இந்த ராதாவை தேடுறீங்க? பா, திங்க் ஆஃப் த டெவில்னு சொல்லுவாங்கல்ல, நினைச்சதும் டான் வந்து நிக்கிறாங்க பாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. மச்சான் இந்த பாரா பாரா. ஆக்சுவலி யூகே நெக்ஸ்ட் வீக் நான் போய் ஆகணும். அங்க போயிட்டு தான் அபிக்கு விசா டிக்கெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நான் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணேன்னு வச்சுக்கேன், ஒரு 500 யூரோ கம்மியா இருக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த ஆஃபரை உங்களுக்காக நான் பார்த்தேன். என்னடா இது? டேய், ஆலப்புழ போட்டோ ஸ்ட்ரிப்புடா. உங்க 2 பேரோட ஹனிமூனுக்காக நான் புக் பண்ணிருக்கேன். போட் ஹவுஸா? இந்த போட்ல எல்லாம் தங்குவாங்களே அதுவா? அதேதான். போட்டுக்குள்ளேயே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடே இருக்கும். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, அப்புறம் ஷவர் பாத்ரூம் எல்லாமே அங்கேயே இருக்கும். நீங்க பாட்டுக்கு அங்க போயிட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க 2 பேரு தனியா அந்த போட்ல எங்க வேணும்னாலும் போலாம் ஜாலியா. ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்ல. ஏங்க, அத பத்தி உங்களுக்கு என்னங்க? 3 பகல் 3 நைட் புக் பண்ணிருக்கேன். அப்ப சாப்பாட்டுக்கு? ஓ, கிச்சன் இருக்கிறதுனால நம்மளே சமைச்சுக்கலாமா? இந்த பாருங்க, சமையலுக்குலாம் ஒருத்தர் கூடவே இருப்பாரு. அதை தவிர்த்து இன்னொருத்தரும் இருப்பாரு. அவருக்கு எல்லாத்துக்குமே நான் பேமெண்ட்டும் கொடுத்தாச்சு. நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்து போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் நானே புக் பண்ணிட்டேன். என்னடா வெற்றி, எப்படி ஹாப்பி தானே? அவர் என்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்காரு. ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்ஃபேக்ட் இந்த போட் ஹவுஸ் டேலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டா. என்னோட ரொம்ப நாள் ட்ரீமே அதுதான். மனசுக்கு பிடிச்ச ஒய்ஃபோட போய் அங்க ஒரு வாரம் ஸ்டே பண்ணி ஜாலியா இருந்துட்டு வரணும். ஆனா எனக்கு தான் டைம் இல்ல. நான் உடனே யூகே கிளம்பி ஆகணும். இட்ஸ் ஓகே, அடுத்த வாட்டி வரும்போது நான் போய்க்கிறேனே. இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க 2 பேரும் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரிடா, ஹாப்பி ஹனிமூன். சேஃபா போயிட்டு வாங்க, ஜாலியா இருந்துட்டு வாங்க. பை. அபி போலாமா? டேய் வரேன்டா. பைடா. பை.
என்ன என்ன நடக்குதுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு கல்யாணம். இன்னும் அவ கழுத்துல நீ கட்டின தாலி தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதோ பாரு, ஏதோ தப்பா இருக்கு வெற்றி. நீயும் அவளும் பாத்துக்கிற பார்வையே தப்பா இருக்கு. உன் மனசுல ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லி தொலை. அவன் பாட்டுக்கு கல்யாணம்னு பேசிக்கிட்டே போறான். தாலி கவனிச்சானா இல்லையா? எல்லாம் அவனுக்கு தாலினா என்னன்னே தெரியாதா? நில்லு. அவளுக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சுதான் இவனுக்கு கட்டி வைக்கிறாங்களா? இப்ப நீ வழிய விட போறியா இல்லையா? உனக்கு வழி விடுற. ஆனா அந்த அபிக்கெல்லாம் வாழ்க்கையெல்லாம் விட்டு தர முடியாது. பாத்துக்க வெற்றி, ஏதாவது தப்பு தண்டை நடந்துச்சு எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாமி, என்ன இது? நான் என்ன பாவம் பண்ண? என் புள்ள குடும்பஸ்தனா வாழணும்னு நினைச்சது தப்பா? அதுக்காகவா இவ்ளோ இடைஞ்சல், இவ்ளோ முட்டுக்கட்ட? என்ன வேணா நடக்கட்டும், என் உயிரை கூட போகட்டும். இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நல்லபடியா நடத்தி வச்சிடு. ஏற்கனவே ஈஸ்வரி ராகு காலத்துல கல்யாணத்தை நடத்தணும்னு அபசகனமா பேச ஆரம்பிச்சிட்டா. இன்னும் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரப்போதும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து நீதான் சாமி என்னையும் என் மகனையும் இந்த கல்யாணத்தையும் காப்பாத்தணும். வணக்கம் சாமி. சாமிக்கு என்ன கோவம் தெரியலையே, எதுக்காக பேச மாட்டேங்கிறீங்க? என்ன வேணும்? என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சாமி. இதே கோயில்ல தான் கல்யாணம் நடக்க போகுது. எந்த பிள்ளைக்கு? 3வது புள்ள வெற்றி செல்வனுக்கு. சாமி தான் கருணை காட்டணும். நீங்க வந்து பொன்னியும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணும். எங்க வீட்டு கல்யாணத்துல சாமி கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு போகணும். கல்யாணமா? இன்னைக்கா? அதுவும் இந்த கோயில்லையா? ஆமா சாமி, இந்த கோயில்ல தான் நடக்க போகுது. நடக்க போகுதா? அப்படின்னு நீ நம்புறியா? நடக்கட்டும் நடக்கட்டும். சாமி, சாமி, அத்தை அத்தை அத்தை, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை பெரிய பிரச்சனை அத்தை. அந்த அபி இருக்கால, அவளை இப்பதான் நான் பாத்துட்டு வரேன். அதுல என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? அத்தை, நீங்க அபிய பாத்தீங்களா இல்லையா? தலைக்கு மேல எனக்கு 1008 வேலை இருக்கு. சொல்ல வந்ததை தயவு செஞ்சு தெளிவா சொல்லிட்டு போ. ஐயோ அத்தை, அந்த அபிய பார்த்த. சரி, இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆச்சே, ஏதாவது புதுசா பொண்ணு செய்யல நகை போட்டிருப்பாளேன்னு அவ கழுத்தை பார்த்தா அவ கழுத்துல வெற்றி கட்டின அதே தாலி பல பலன்னு மின்னுதத்த. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? எனக்கு நீங்க போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாண முகூர்த்தத்துல பழைய தாலி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அவ இன்னும் வெற்றிய மறக்கல. எப்படியோ கல்யாணத்தை நிறுத்தி வெற்றி கூட வந்துருவான் தானே அத்த அர்த்தம். அத்த, நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ பெருசா ஏதோ பிளான் பண்ணி தான் அத்த வந்திருக்கா. மொத்தமா நம்ம தலையில மணலி போடுறதுக்கு முன்னாடி நீங்க தான் அத முழிச்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா இல்லையா அத்த? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போ.
உங்களுக்கு வேற ஏதாவது வேலை வேணுமா? நீ செஞ்ச உதவி எல்லாம் போதும். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. இவ என்ன புதுசா ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா? கல்யாண பொண்ணு கழுத்துல தாலியோட நிப்பாளா? ஐயோ, இவ சொன்ன மாதிரி ஏதாவது திட்டத்தோட இருக்காளா? கடவுளே, அந்த சாமி வேற அபசகுனமா பேசியிருக்காரு. இந்த நேரத்துல இது வேறயா? இப்ப நான் என்ன செய்ய? வெற்றி, சொல்லுமா. டேய், அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவ இல்ல? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் வெற்றி. நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஒரு உறவுன்னு அத்தனை பேரும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ராதாவும் நீதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஈஸ்வரிக்கும் மாணிக்கத்துக்கும் அவன் ஒரே பொண்ணு வேறடா. வெற்றி, அம்மாவை கைவிட்ட மாட்டியே? இல்லம்மா. இந்த பாரு, இது உன் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு மட்டும் இல்லடா. உனக்கும் உன் அப்பாவுக்கும் இருக்கிற உறவை இந்த கல்யாணம் சரி பண்ணிடும்டா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அப்பாவும் நீயும் பழையபடி ஒன்னாயிடுவீங்கடா. வெற்றி, உனக்கு அப்பா வேணுமா வேணாமா? நீ உன் அப்பாவுக்காக இந்த கல்யாணத்துல உறுதியா இருக்கணும் சாமி. நான் உறுதியாதான் இருக்கேன். இவ்வளவு நாளா நீயும் உன் அப்பாவும் எலியும் பூனியுமா இருந்தது என் நெஞ்சு எவ்வளவு உறுத்திச்சு தெரியுமா? நான் எத்தனை நாள் தூங்காம அழுதுருக்கேன் தெரியுமா? இந்த எல்லா பிரச்சனையும் இந்த கல்யாணத்தோட தீந்துருண்டா. பழையபடி நீ ஏன் வீட்டு புள்ளையா, ஏன் மகனா சீரும் செருப்பமா வாழ போறடா. அந்த பொண்ணு ராதாவும் உனக்கு எல்லா நேரத்திலும் துணையா இருப்பாடா. ஆனா உங்க அப்பாவுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. அவரோட பாசத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ஏதோ உன் கெட்ட நேரம். அவர் கண்ணுல நீ மறுபடியும் மறுபடியும் ரொம்ப கெட்டவனாவே பட்டுட்ட. அந்த தப்பு சரி பண்றதை விட்டுட்டு நீயும் நிஜமாவே தப்பு செய்ய ஆரம்பிச்சதுதான் உன்னுடைய தப்பு. இப்ப என்ன ஆச்சு? இத்தனை நாள் உன் அப்பா உன்னை நல்லா கரிச்சு கொட்டியாச்சு. அதை விட இது கடைசி வாய்ப்புடா வெற்றி உனக்கு. இதை நாம விட்டுடவே கூடாது. அம்மா சொல்றத கேப்பல்ல? அதான் நீ சொல்லிட்டேர்லம்மா. நான் கேக்குறேன், விடுமா, போதுமா? இந்த கமலா வாக்கு தவறாதவங்கிற பேர் எனக்கு இருக்குடா. அத மட்டும் எக்காரணத்தை கொண்டும் செதைச்சிடாதடா. இந்த கமலா கொடுத்த வாக்கு என்னைக்குமே கொடுத்தது தானே இந்த ஊருக்குள்ள எல்லாருமே பேசிக்குவாங்க. என்ன உங்க அம்மா தலை நிமிர்ந்து நடக்கணும். அத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரிம்மா. யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குடா. நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாதடா. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? இல்லடா, வேதனையில இருக்கிறவங்களுக்கு கருணை காட்டுற யாரா இருந்தாலும் அவங்க தெய்வம் தான்டா. இன்னைக்கு நிலைமைக்கு நீதான் எனக்கு சாமி மாதிரி. அதான் நான் உன்னை கும்பிடுறேன். என்ன கைவிட்டுறாதடா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்.